ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லை பாதுகாப்பு பணியில் ஹெட் கான்ஸ்டபிள் பிஎஸ்எஃப் ரெக்யர்மெண்ட் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 121 கான்ஸ்டபிள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் 23/9/2025. இது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் 100 ரூபாய். எஸ்சி எஸ்டிக்கு அது கூட கிடையாது. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். இதுக்கு குறைந்தபட்சம் +2 அண்டு ஐடிஐ, சரியா, +2 அல்லது ஐடிஐ படிச்சிருக்கணும். இதனுடைய தேர்ச்சி முறை ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 25. எஸ்சி எஸ்டிக்கு இருந்தால் அதோட அதிகமாகவும் ஏஜ் இருக்கும். அது என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இந்த ஜாப் பற்றி A to Z டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது முதல் A to Z பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் இவங்க பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். கேண்டிடேட்ஸு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும். 2 போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஒன்று ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர், ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக் சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஜாப் கொடுக்குறாங்க. ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை டேட்டை கொடுத்துருக்காங்க. 24/8 அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எண்ட் ஆகிறது 23. அப்போ பார்த்தோன்னா எண்ட் ஆகிடும். இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதான் அது டீட்டெயில்ஸ்லாம் எண்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 25,500 ரூபாய், 81,100 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்குது. 2 மெத்தட்ஸ் ஜாபுக்கும் ஒரே சேலரி தான், சரியா, சேம் மெத்தட் சேலரி தான். கீழே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்ன வேக்கன்சி அப்படின்னா 2 போஸ்டிங்கு என்ன பண்ணால் HSCRO அப்படின்னா, அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக்ஸ் அப்ட்டு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் எஸ்டிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, ஓபிசி எவ்வளோன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஹெட் கான்ஸ்டபிள் RDOவுக்கு 910 போஸ்டிங்கும். கீழே பாருங்கள், HSCRMக்கு பார்த்தோன்னா 211 போஸ்டிங். மொத்தம் 1121 போஸ்டிங் இருக்குது, சரியா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, முதல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம், சரியா. அதாவது நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். அப்ளை பண்ணிட்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு அது பார்த்திங்கன்னா 3 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டு முன்னாடியே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. செகண்ட் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறப்போ அண்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் மீடியம் ஒன்லி அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. அதை CBT அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 200 மார்க்கு, சரியா, எக்ஸாம் மெத்தடு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டிடெக்டன் டெஸ்ட்டு 50 மார்க். மொத்தம் டோட்டலி 250 மார்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கிறாங்க, சரியா. 2 எக்ஸாம். இதுக்கு HSCக்கு 250 மார்க்கு, இதுக்கு 200 மார்க்குன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ரிசல்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, போஸ்டிங் இப்போ பார்க்கலாம். HSCREக்கு எஜுகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு HSCROக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு மேக்ஸ் நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். அண்டு 60% மார்க் எடுத்துருக்கணும். கிளியராக கொடுத்துட்டான். 60% மார்க் எடுத்துருக்கணும். அதுதான் மெயின், ஓகேவா. 12th ஸ்டாண்டர்ட் ஈக்குவலண்ட் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். 60% மார்க் இருக்கணும். அல்லது ஆர் மெட்ரிகுலேஷன் ஈக்குவல் ரெகனைஸ்டு போர்ட் 2 years இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்
ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும். அந்த ஐடிஐயில் நீங்கள் ரேடியோ அண்டு டெலிவிஷன் அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் அல்லது டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அல்லது ஜென்ரல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அல்லது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட். இது போல் ஐடிஐயில் நிறைய டைப்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ப்ளஸ் டூவில் இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, 10th படிச்சுட்டு டைரெக்டாக ஐடிஐ போயிருப்பீங்க. அவங்க கீழே இருக்கிற கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து ப்ளஸ் டூவில் அல்லது தான் கொடுத்துருக்கான். ப்ளஸ் டூ அதை படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு ஐடிஐயில் கீழ்கண்டு இருக்கிற கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து கோர்ஸுங்க அதோ அடுத்து வந்து ஹெச்சி, அதோ ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக். இதுக்கும் வந்து சேம் தாங்க, அதே சேம் தான். 12th படிச்சிருக்கணும், 60% மேக்ஸ் எடுத்துருக்கணும், மார்க் எடுத்துருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். அதே சேம் மெத்தட் தான் ஐடிஐயும். அதே ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிவிஷன் இதே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான், தனித்தனி ஜாப் இருக்குது. ஏஜ் லிமிட்டுங்க, சரி, ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க 18 to 25 வயசு. ஓபிசிக்கு 18 to 28 வயசு. எஸ்சி எஸ்டிக்கு 18 to 30 வயசு கொடுத்துட்டான் பாருங்க. கிளியராக ஏஜ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டோம். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸ்ட் பேஸ்டு பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே இன்னும் வந்து தெளிவாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும், சரியா, அதாவது ஏஜ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரியா, ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒரு எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டினா 8 வருஷம், நீங்கள் அதிகமாக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகேவா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறோம். இது எல்லாமே எதிர்பார்க்கறது தான். சரியா, ஒரு போலீஸ்க்கு போகிறீங்க, ஒரு மிலிட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. உமன் அண்டு மேன். சரியா, உமன் அண்டு மேன் வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும். சரி, ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மென்னாக இருந்தால் 168 சென்டிமீட்ரு, கேர்ள்ஸாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்டு 168 வந்து மென்னு, 157 வந்து கேர்ள். அடுத்து செஸ்ட்டு. இதில் பாருங்கள், கேர்ள்ஸுக்கு பிரச்சனை கிடையாது, நாட் அப்ளிகபிள்னு போட்டான். ஆனால் பாய்ஸ்க்கு கொடுத்துருக்கான் த மினிமம் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். சரி, மினிமம் 80 சென்டிமீட்டர் டு 76 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. சரியா, 80 சென்டிமீட்டர் ஆஃப்டர் எக்ஸ்பென்ஷன் 80 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் இஎக்ஸ் சர்வீஸ் மேன். சரி, எக்ஸ் சர்வீஸ் மேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ரிசர்வேஷன்னா இடஒதுக்கீடு அப்படின்னுவாங்க. அது யார் யார் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். எஸ்சி எஸ்டி ஓபிசி முன்னாள் இராணுவத்தினர் நிறைய வந்து நமக்கே தெரியும் ஆல்ரெடி. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்பியர் டெஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் கேண்டிடேட்ஸ். சரி, டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. பிஎஸ்டி பிஇடி, அதாவது அந்த ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டு இதுதான் வந்து பார்க்குறாங்க. ஹைட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரி தான். மேல் கேண்டிடேட்ஸ் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஇடி அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஸுங்க, 2 ரேஸ் ஓடுறது 1.6 கிலோமீட்ரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மென்னு 6.5 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணோம். நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். மென் வந்து 1.6 கிலோமீட்டரை 6 நிமிஷத்தில் வந்து ரீச் பண்ணோம். கேர்ள்ஸ் 800 மீட்டரை 4 நிமிஷத்தில் ரீச் பண்ணலாம். லாங் ஜம்ப்பு 11 ஃபீட்டு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்ப்பு 3.5 ஃபீட் கொடுக்கணும், 3 சான்ஸ் கொடுப்பாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து 9 ஃபீட் லாங் ஜம்ப்பு இன் 3 சான்ஸு, 0.3 ஃபீட் ஹை ஜம்ப் வந்து 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இஎக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க, வேறு ஒன்றும் தரல. அது வந்து கண்டிப்பாக அந்த பிஇடி குவாலிஃபைடு வந்து பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து டெஸ்ட்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஓரளவு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அது எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க கீழே கொடுத்துட்டா மாதிரி. ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்டு ஜிகே
இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். நம்பர் ஆஃப் கொஷின் 40 கொஷினுக்கு 80 மார்க்கு, அடுத்து 20 கொஷின், ஒவ்வொரு மார்க்கும் 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது 2 மதிப்பெண்கள். 10th + 2 வந்து இன்க்ரெடிபிள் ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன். சரியா, நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிருக்கலாம், ஸ்டேட் போர்ட் படிச்சிருக்கலாம், ஓகே தான், எலிஜிபிள் தான். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, ஜென்ரல் சர்வீஸ், கரண்ட் அஃபியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 40 மார்க்கு. இங்கிலீஷ் ஜிகேல வந்து இது போல் வரும் அப்படின்றத கொடுத்துருக்கான். டோட்டலி வந்து 100 கொஷின் கேட்பாங்க, மொத்தம் 200 மார்க்ஸ். ஓகேவா, இதே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், மல்டி சூஸ் கொஷின்ஸ். சரியா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணி எவரி ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு ஆன்சர் தெரியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோ, தெரிலன்னா விட்டுடணும், அவ்வளோதான். தப்பாக பண்ண அப்படின்னா 0.25 மார்க் வந்து எவரி ராங் கொஷினுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டான். கொஷின்ஸ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்கான். குவாலிஃபைட் மார்க் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிடுறான் பாருங்க. மொத்த மார்க்கில் 38% வந்து குவாலிஃபைடு, எஸ்சி எஸ்டிக்கு 33%. சரி, இது போல் இருக்கணும் மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொத்த மார்க்கில் இத்தனை % எடுத்தால் பாஸு. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். கேண்டிடேட்ஸ் வந்து ஒரிஜினல் காப்பி வெரிஃபிகேஷன் போக சொல்ல எத்தனை போனோம், ஃபோட்டோ காப்பி, அட்மிட் கார்டுங்கிறது நான் வெப்சைட்டில் நீங்கள் 3 டேஸ்க்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கணும். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்டு ஃபோட்டோ காப்பீஸ், ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, மெட்ரிகுலேஷன் மார்க் லிஸ்ட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், இன்கம் அண்டு அசட் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல், ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இது போல் எஸ்சி எஸ்டினா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. கரெக்டாக அதை எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெலகிராமில் கொடுக்குறேன், வந்து டவுன்லோட் பண்ணி கிளியராக நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன், எப்படி அப்ளை பண்ணது வீடியோ எண்டில் தரேன். வெப்சைட் லிங்க்கும் வந்து டெலகிராமில் கொடுத்துட்றேன். டெலகிராமில் தாங்க எல்லா டைரெக்டாகவும் வந்து வெப்சைட் லிங்க்கோ பிடிஎஃப் லிங்க்கோ போட முடியும். டெலகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. டெலகிராம் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹை சைட் வந்து கொடுத்துருக்காங்க, விஷுவல் டெஸ்ட்டுங்க. நம்முடைய கண் இருக்கு இல்லையா, நம்முடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்டர் ஹை N6 N9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நியர் விஷன் ரொம்ப பக்கத்தில் பார்க்குறது, டிஸ்டன்ஸ் விஷன்னா தூரமாக பார்க்குறது கொடுத்துருக்கான் பாருங்கள். நியர் விஷனில் ஹை வந்து இது போல் இருக்கணும்னு சொல்லிட்டு, டிஸ்டன்ஸ் விஷனில் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன், சரி, அவங்களுடைய விஷுவல் எப்படி இருக்குது, கலர் வந்து எந்த அளவுக்கு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து செக் பண்ணுவாங்க. எக்ஸாம் டெஸ்ட்டுங்க, மினிமம் 150 வேர்ட்ஸு, 50 மார்க் வந்து இங்கிலீஷ் ரைட்டிங். சரியா, இங்கிலீஷில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க கேண்டிடேட்ஸ் ஒன்லி. யாராவது ஹெச்எஸ்சி அதாவது ரேடியோ ஆப்ரேட்டர் கேண்டருக்கு மட்டும் இது வந்து 50 மார்க் எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 150 மார்க் ப்ளஸ் இதுக்கு ஒரு 50 மார்க் வைப்பாங்க. சிஏ கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.5 மார்க் வில் பி டிடக்டட் டு ஈச் மிஸ்டேக்ஸ் ஆஃப் சிங்கிள் லெட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.5 மார்க் வந்து மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை ஆன்லைன் கடைசியாக கொடுத்துட்டேன் பாருங்க, 24/8, லாஸ்ட் டேட்டு 23/9. சரியா, உங்களுக்கு சூப்பராக வந்து புரிஞ்சிருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. நெட் பேங்கிங்கில் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலனால கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்களே எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும். வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க. டெலகிராமில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்களே வந்து எப்படி அப்ளை பண்ணதுன்னு கொடுத்துருக்காங்க கிளியராக. இம்பார்ட்டன்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். அப்ளை பண்ணுற வெப்சைட்டும் கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறந்துடாதீங்க. கரெக்டாக வந்து அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுங்க. இப்போது இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன்.
ஓகே, இதுதாங்க அவங்களுடைய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் வந்து டெலகிராமில் தான் கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ண உடனே இது போல் பேஜுக்கு போகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சூப்பராக ஒரு கட்டம் போட்டு கொடுத்துட்டான். இதுதான் சரியா. ஹெட் கான்ஸ்டபிள், ரேடியோ ஆப்ரேட்டர் அண்டு மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 23 செப்டம்பர் 2025ன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஹேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை கிளிக் பண்ணி இதை அப்ளை பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், கேண்டிடேட்ஸ் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போன பிறகு உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜ் வரும். அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்ட பிறகு லாகின் பண்ணணும். சரியா, லாகின் பண்ணி என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அது கொடுத்து வெரிஃபை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு போயிட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரியா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. இந்த வெப்சைட்லேயே வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த வெப்சைட்லேயே கொடுப்பாங்க. அட்மிட் கார்டும் வந்து இது போல் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே கூட இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரியா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.